இயேசு கிறிஸ்துவின் வல்லமையான நாமத்தினாலே உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. எனக்கு அன்பான தெய்வ பிள்ளையே, இன்றைக்கு நாம் சிந்திக்க போகிறதான தலைப்பிலே தேவனுடைய அக்கினியை குறித்து நாம் சிந்திக்கிறோம். தேவனுடைய அக்கினி நமக்குள்ளே இருக்கிறபடியினால்தான் சாத்தான் நம்மிடத்தில் வராதபடிக்கு இந்த அக்கினி நம்மை தாண்டி தப்பித்து கொண்டிருக்கிறது. லூக்கா சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 49ஆம் வசனத்தை சிந்தித்தோமானால், பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன். முதலாவதாக தேவனுடைய அக்கினியை குறித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே ஊற்றப்பட்ட பொழுது பரலோகத்தின் அக்கினியாய் இறங்கி வந்தார். அவர் இறங்கி வந்த பொழுது அந்த இடம் அசைந்தது என்று சொல்லி வாசிக்கிறோம். எனக்கு அன்பான தெய்வ பிள்ளையே, இன்றைக்கு தேவனுடைய அக்கினி நம் மத்தியில் இருக்கிறபடியினால்தான் இன்னைக்கு நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் அசுத்தங்களை கர்த்தர் சுட்டரிக்கிறார். அவையிலிருந்து வெளியே வர கர்த்தர் உதவி செய்கிறார். இந்த அக்கினி நமக்கு தேவை என்பதை அறிந்திருக்கிறோம். இந்த அக்கினியை கர்த்தர் சொல்லும்போது சொல்லுகிறார். 2 சாமுவேல் புத்தகம் 22ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசித்தோம் என்று சொன்னால், அவர் நாசியிலிருந்து பச்சிக்கிற புகை எழும்பிற்று, அவர் வாயிலிருந்து அக்கினி புறப்பட்டது, அதனால் தழல்கள் மூண்டது. எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, அவருடைய வாயிலிருந்து அக்கினி புறப்பட்டு வருகிறது. அவருடைய அக்கினி ஜுவாலையில தேவன் பரிசுத்த அக்கினியாக இருக்கிறபடினாலே இந்த அக்கினியை சபைக்குள்ளே கர்த்தர் போட விரும்புகிறார். ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் ஒரு அக்கினி உண்டு என்பதை மறந்துவிடக்கூடாது. ஆகவே தான் அவன் சொல்லும்பொழுது சொல்லுகிறான், அவர் நாசிலிருந்து பச்சிக்கிற புகை எழும்பிற்று, அவர் வாயிலிருந்து அக்கினி புறப்பட்டது. தேவன் பேசும் பொழுது அங்கு அக்கினிமயமான நாவுகள் எழும்பி வரும் என்று சொல்லி வாசிக்கிறோம். என கண்பான தெய்வ ஜனமே, நாம் ஆராதிக்கிற தேவன் ஒரு பரிசுத்த அக்கினிமயமானவர். அவர் அக்கினி உள்ள தேவன். ஆகவே தான் இன்றைக்கு நாம் சிந்திக்கும் பொழுது கர்த்தர் கரிய காரியங்களை செய்கிறார். சங்கீதத்தின் புத்தகம் 97ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை நாம் வாசித்தோமானால், அக்கினி அவருக்கு முன் சென்று சுற்றிலும் இருக்கிறவருடைய சத்துருக்களை சுட்டரிக்கிறது. தேவனுடைய அக்கினி எதற்காக நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கார் என்று சொன்னால், இந்த அக்கினி நமக்கு முன் சென்று சுற்றிலும் இருக்கிற அவருடைய சத்துருக்களை சுட்டரிக்கும். தேவனுடைய அக்கினி சத்துருக்களை அழிப்பது மாத்திரமல்ல, நம்மை பலப்படுவது மாத்திரமல்ல, நம்முடைய பாவங்கள் அக்கிரமங்களை முற்றிலும் மாற்றுகிறது மாத்திரமல்ல, அவர் உனக்கு முன் சென்று உன் சத்துருக்களை கர்த்தர் அழிக்கிறார். அல்லேலூயா. இந்த தேவன் நம்மோடு கூட இருக்கிறபடியாலே கர்த்தருக்கு நன்றி செலுத்துமே என்றால், அவர் பூமியிலே அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிகிறது. சபைகளுக்குள்ளே கடைசி நாட்களில் பரிசுத்தாவின் அபிஷேகம் நிறைந்து தேவனை ஆராதிக்கிற கூட்டத்தை கர்த்தர் தேடிக்கொண்டிருக்கிறார். பரிசுத்தம் இல்லாமல் எவனும் தேவனை தரிசிக்க முடியாது என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே பரிசுத்தமுள்ள ஒரு அக்கினி நம்ம சபைக்கு, நம்முடைய வாழ்க்கைக்கு தேவை என்பதை உணர்ந்து நீ இருப்பாயனால் வேதம் சொல்லுது, உன் சத்துருக்களை கர்த்தர் அதமாக்குவார். என கண்பான தெய்வப்பிள்ளை, இந்த காலங்களிலே இந்த பரிசுத்தமுள்ள தேவனாகிய கர்த்தனோடு கூட இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் அவர் வர வேண்டும். நம்முடைய குடும்பத்தில் அந்த அக்கினியை கர்த்தர் போட வேண்டும். அப்பொழுது உனக்கு முன்பாக இருக்கிற சத்துருக்களை அவர் சுட்டரிப்பார். உனக்கு ஒரு விடுதலை தேவனாக இறங்கி அவர் நம்மை வடிவிக்க வல்லவராக இருக்கிறார். இந்த தேவனாய கர்த்தர் பரிசுத்த அக்கினி என்பதை உணர்ந்து நீ அவரை ஆராதித்தவரை தொழுதுகொள். அப்பொழுது வெற்றியை நிச்சயம் கர்த்தர் தருவார். நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். ஆசீர்வாதத்துக்கும் மூற்றுக்கும் காரணமாக இருக்கிற எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே, இந்த காலை வழியில் எங்களை முற்றிலுமாய் தாழ்த்துகிறோம். நீர் பூமியிலே அக்கினியை போட வந்தீர், அதுவே அது இப்பொழுதே பற்றி எறிகிறதை குறித்து நாங்கள் அறிகிறோம், அறிந்திருக்கிறோம். ஐயா, உம்முடைய வருகைக்கு முன்பாக சபையை பரிசுத்தப்படுத்தும், அக்கினியால் சுட்டறியும். உமக்கேற்றதான கர்த்தாவை பரிசுத்த ஜீவியத்தை செய்ய நீர் எங்களுக்கு உதவி செய்யும். உமது கரம் எங்களோடு இருக்கட்டும், ஆசீர்வதியும். கர்த்தாவை தொடர்ந்து இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒரு மாற்றத்தை நீர் கொண்டு வரும்படியே ஜெபிக்க ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையான நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் அன்பின் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே நம் அனைவரோடும் கொடுப்பாராக. ஆமென்.